ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்காக ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அது கூடவே புடிகரண குழம்பு. நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருந்துச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த கிழங்க சமையலில் சேர்த்துக்கணும். அது கூடவே பாயில்டு எக்கு, சவ் கடலப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு கூட்டு. இந்த குழம்புக்கும் இந்த கூட்டு வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி பொங்கல் பண்ணியிருந்தேன். வரகரிசி பாசிப்பருப்பெல்லாம் போட்டு நார்மலாக பொங்கல் வைக்கிற மாதிரி விசில் விட்டுட்டு கடைசியாக பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போமே, அந்த மாதிரி தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதுக்கப்புறம் அது கூடவே தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு குலாப் ஜாமுன் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்காகத்தான் இந்த குலாப் ஜாமுன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 1/2 கேஜி குலாப் ஜாமுன் கேக் தான். கேக்குக்கு தேவைப்படுறது என்னவோ ஒரு 20, 25 குலாப் ஜாமுன் தான். ஆனால் பொரிக்கிறது 50க்கு மேலே. ஏன்னா நம்மளோட வாயு சும்மா இருக்காதுல்ல. அப்படியே கேக் ஒர்க்குக்கு தேவையான சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.